நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். டெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவி விலகினார். இதனையடுத்து துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி களமிறங்கினார். இதில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இதனையடுத்து டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் துணை ஜனாதிபதிகள் ஜெகதீப் தன்கர், வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் வெளி நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் ஊடகங்களிடம் பேசாமல் இருந்து வந்த ஜெகதீப் தன்கர் இன்று சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.